பேசுவதற்கு அனுமதி கொடு. அராஜகம் அராஜகம் சட்டமன்ற அராஜகம் கண்டிக்கின்றோம் 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 அராஜகத்தை கண்டிக்கின்றோம். பேச விடு பேச விடு பேச விடு. லைல கொடுங்க. சொல்லுங்க. சட்டமன்றத்தில் இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கும் சென்னையினுடைய சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய தொழில் வளர்ச்சிக்கும் அடிப்படையாக எதிர்கால ஆதாரமாக விளங்கக்கூடிய பரந்தூர் விமான நிலைய திட்டம் குறித்து விவாதிப்பதற்காக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய சார்பில் விதி எண் 55 கீழ் கவன ஈர்ப்பு தீர்மானம் ஒன்றை நாங்கள் ஏற்கனவே நம்முடைய பேரவைத் தலைவரிடத்திலே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பிலே கொடுத்திருந்தோம். பல நாட்களாக நம்முடைய கழகத்தின் கொறடா அண்ணன் வேலு அவர்களும் எதிர்க்கட்சி துணைத் தலைவர்களும் வலியுறுத்தியதற்கு பிறகும் அதை இன்று எடுத்துக்கொள்கிறோம் நாளை எடுத்துக்கொள்கிறோம் என்று ஒவ்வொரு நாளும் தள்ளிப்போய் இறுதியாக எங்களிடத்தில் திங்கட்கிழமை உங்களுடைய கவன ஈர்ப்பினை சிறப்பு கவன ஈர்ப்புக்காக எடுத்துக்கொள்கிறோம் என்று அவர்கள் எங்களிடத்தில் தெரிவித்திருந்தார்கள். எனவே சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் என்பதன் மூலமாக திராவிட முன்னேற்றக் கழகம் மட்டுமல்ல எல்லா எதிர்க்கட்சிகளிலுமே இந்த பரந்தூர் விமான நிலையத்தை குறித்து அதனுடைய அவசிய தேவைகளை குறித்து தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியை குறித்து எப்படி நாம் இந்த விமான போக்குவரத்தில் மற்ற மாநிலங்களோடு அண்டை மாநிலங்களோடு நாம் இழந்து கொண்டிருக்கிறோம் என்பதையெல்லாம் அரசினுடைய கவனத்துக்கு கொண்டு வருவதற்கு இந்த வாய்ப்பு தேவை என்பதை வலியுறுத்தி இந்த கவன ஈர்ப்பில் உரையாற்றுவதற்காக இருந்தோம். ஆனால் அவை கூடியவுடன் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 110 விதியின் கீழ் பரந்தூர் விமான நிலையம் குறித்த ஒரு அறிவிப்பினை அவர்கள் வெளியிட்டு அதற்கு மேலே விதியின்படி அதில் பேசுவதற்கு ஏதுமில்லை என்று எதிர்க்கட்சிகளுடைய குரலை கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மூலமாக இந்த மிக முக்கியமான பிரச்சனையில் இருக்கக்கூடிய நியாயங்களை நாம் எதிர்கொள்ளக்கூடிய சவால்களை நாம் எதிர்கொள்ளக்கூடிய பொருளாதார தேக்க நிலையை இந்த விமான நிலையம் வரவில்லை என்றால் எத்தகைய சூழ்நிலையில் உருவாகும் என்பதை எதிர்க்கட்சிகள் சொல்வதற்கான வாய்ப்பினை முற்றிலுமாக மறுதளித்து நிராகரித்து அந்த வாய்ப்பை கொடுக்க முடியாத அளவில் அவர்கள் திட்டமிட்டே விதி எண் 110 ஒரு அறிக்கையினை படித்து அதற்கு மேலே விவாதம் இல்லை என்று சபாநாயகர் இன்றைக்கு தெரிவித்து ஜனநாயக ரீதியில் எதிர்க்கட்சிகளுடைய குரல் வலையை நெரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இன்றைக்கு பேரவைத் தலைவர் உருவாக்கியிருக்கிறார். மீண்டும் எழுந்து நாங்கள் 110 அந்த விதியின் கீழே இந்த விவாதத்தை நாங்கள் வைக்க விரும்பவில்லை. ஆனால் ஏற்கனவே நாங்கள் 55 விதியின் கீழே இந்த கவன ஈர்ப்பு தீர்மானமாக கொண்டு வந்திருக்கிறோம். சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானமாக அதை எடுத்துக்கொள்கிறேன் என்று பலமுறை நீங்கள் உறுதியளித்ததற்கு பிறகும் இன்றைக்கு இப்படி 110 கீழே படித்து இதன் மீது விவாதத்தை நீங்கள் திட்டமிட்டு தவிர்த்திருக்கிறீர்கள். எனவே எங்களுக்கு விதி எண் 55 கீழ் கவன ஈர்ப்பில் இதை நீங்கள் வழங்க வேண்டும் என்று நம்முடைய எதிர்க்கட்சி துணைத் தலைவர்களும் நம்முடைய கொறடா அவர்களும் அதை வலியுறுத்தினார்கள். அதை வலியுறுத்தி தொடர்ந்து வலியுறுத்தியும் இந்த அரசு செவி சாய்க்காத காரணத்தால் எதிர்க்கட்சிகளுடைய அடிப்படை ஜனநாயக உரிமையை மறுத்து அவர்கள் குரல் வலையை நெரித்து கருத்துக்களை பேசுவதற்கு இடம் தராத இந்த அவைத்தலைவர் நடவடிக்கையை கண்டித்து நாங்கள் இன்றைக்கு முழுமையாக வெளிநடப்பு செய்து வந்திருக்கிறோம். வெளிநடப்பு செய்தாலும் கூட இதில் இருக்கக்கூடிய உண்மை நிலைமைகளை உங்களிடத்தில் தெரிவிப்பது எங்களுடைய கடமை என்று கருதுகிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், விமான நிலையம் என்பது எவ்வளவு பெரிய முக்கியமான ஒன்று. குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு சென்னையிலே அமையக்கூடிய இந்த விமான நிலையம் என்பது தமிழ்நாட்டினுடைய பொருளாதார சூழ்நிலைக்கு எவ்வளவு ஒரு அத்தியாவசியமான ஒன்று, இன்றியமையாத ஒன்று. பொருளாதார வளர்ச்சிக்கும் தொழில் வளர்ச்சிக்கும் மிக முக்கியமான தேவையாக விமான நிலையம் அமைந்திருக்கிறது என்பதை நாம் நன்றாக அறிவோம். அந்த அடிப்படையில் தான் நாடு சுதந்திரம் பெற்றதற்கு பிறகு சென்னையிலே அமைந்திருக்கக்கூடிய இந்த விமான நிலையம் ஒரு காலத்திலே சிறப்பான ஒரு விமான நிலையமாக இருந்தது. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா விமானங்களையும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஒரு காலத்தில் 2008 நம்முடைய சென்னை விமான நிலையம் 3வது இடத்துல இருந்தது. ஆனால் அன்றைக்கு பெங்களூர், கர்நாடக மாநிலத்தில் அருகே இருக்கக்கூடிய பெங்களூர் விமானங்களுடைய பயணிகளுடைய போக்குவரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம அப்போ 3ல் இருக்கோம், அவங்க பெங்களூர் அப்போ
5வது இடத்துல இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி நிலைமை தலைகீழாக அது மாறி இருக்கிறது.